குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம டெட் பேப்பர் 2ல இங்கிலீஷ் கிராமர்ல 6வது நாள் வகுப்பறையில் இருக்கோம். 5 வகுப்பறை நிகழ்வுகளுடைய எல்லா ஒர்க் ஷீட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மாடல் டெஸ்ட் பேப்பருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6வது நாள் இந்த வகுப்பறையில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இது இருக்கும். இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுவரையிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்பைரல் அப்ரோச்ல இங்கிலீஷ் கிராமர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். சென்டென்ஸ் டைப்ஸ்ல சென்டென்ஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். டைப்ஸ் பை ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இது டைப்ஸ் பை ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அடிப்படையில என்னெல்லாம் பிரிக்கிறோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு 4 வகையா இத ஸ்ட்ரக்சர் அடிப்படையில அமைப்பின் அடிப்படையில பிரிக்கிறோம் டைப் ஆஃப் சென்டென்சஸ்ல. ஆனா அதுவே பயன்பாட்டின் அடிப்படை இருக்கு பாருங்க. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். அப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் டைப்பை படிக்கும்போது அத 2 வகையா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பயன்பாட்டினுடைய அடிப்படையில் ஃபங்க்ஷன், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். இத ஞாபகம் வச்சுக்கணும். பயன்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறது தான் நாம சொல்றது அசர்ட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம். ஆனா ஸ்ட்ரக்சர் அடிப்படையில படிக்கிறது பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு 4 இருக்கு. அப்போ டைப் பை ஸ்ட்ரக்சர்ல ஒரு 4 டைப். டைப்ஸ் பை ஃபங்க்ஷன் பயன்பாட்டின் அடிப்படையில நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 4 டைப். இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். இதோட ரூல்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் நான் எழுதி போட்டிருக்கேன் இந்த சார்ட்ல. இதை தெரிஞ்சுங்க. இதை தான் நான் அடுத்த ஸ்லைட்ல ரொம்ப டீடைலா சொல்லி தர போறேன். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா, ஷீ பிளேஸ் கிட்டார், அவ கிட்டார் வாசிச்சா. எக்ஸ்பிரஸஸ் ஒன் கம்ப்ளீட் ஐடியா வித் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் வெர்ப். அதான் ரூல். பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும், கண்டிப்பா கன்ஜங்ஷன் இருக்கும். இப்ப பாருங்க, 2 சென்டென்ஸ் இருக்கு. ஷீ பிளேஸ் கிட்டார் அண்ட் பாருங்க அண்ட் ஹி சிங்ஸ் சாங்ஸ். அப்ப இதுல இதை கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற அண்ட், பட், ஆர், சோ, ஃபார், எட், நார், இதெல்லாம் இந்த கன்ஜங்ஷன் எல்லாம் காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வரும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ் நடத்திருக்கேன். போன இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் அது நடத்திருக்கேன். அது நீங்க தரவா இருக்கும். அதுல எத்தனை வகைகள் இருக்கு என்னன்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், பிளஸ் ஒரு சபார்டினேட்டிங் இருக்கணும், சபார்டினேட்டிங் கன்ஜக்ஷன், அப்புறம் ஒரு சப் கிளாஸ் இருக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் I left because இதுல இருக்கு பாருங்க, because it was late. அப்போ contains one main class and one or more dependent classes. இது because, although, when, if இதெல்லாம் வரும். 4வதா நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். நாம படிச்சிருக்கும் போது என்ன பண்ணுவோம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் படிப்போம். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சப் கிளாஸ் இருக்கும். அப்போ 2 மெயின் கிளாஸ் இருக்கும். she plays guitar and he sings while I listen. பாருங்க, ஒரு காம்பவுண்ட் இருக்கு. she plays guitar and he sings அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இதுல ஒரு while ஒரு கன்ஜக்ஷன் I listen அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல ரூல் பாத்தீங்கன்னா combines 2 or more independent clauses and one dependent clauses. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். ஐசி டிசி சொல்லி கொடுத்துருக்கேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்ன, டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும். அப்போ சென்டென்ஸ் டைப்ஸ்ல ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு வி நீட் டைப் ஆஃப் கிளாஸஸ் இதை பத்தி படிக்கணும். இதுதான் 4 சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பை ஃபங்க்ஷன் பயன்பாட்டின் அடிப்படையில் வந்து இது எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படி இல்லைன்னா அசர்டிவ் சென்டென்ஸ். ஷீ லவ்ஸ் பெயிண்டிங், மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸ்பிரஷன் எ ஃபேக்ட். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் எதுல முடிஞ்சிருக்குன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும். இது பாருங்க, இப்போ நம்ம இதுல வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா டிக்ளரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா லைன் எழுதுறீங்க, அந்த லைன்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க, அந்த சென்டென்ஸ்ல எங்க ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்க கமா வரணும், எங்க எக்ஸ்கிளமேஷன் மார்க் வரணும், எங்க கொஸ்டின் மார்க் வரணும் அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி அந்த ரூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அதுக்கு தான் இந்த 4 வகையான சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகுது. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தவரையிலையும் அது அசர்டிவ் சென்டென்ஸும் சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் அது கண்டிப்பா ஃபுல் ஸ்டாப்ல முடியும். அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஒரு ஆக்சிலரி வெர்ப்ல கொஸ்டின் சென்டென்ஸ் சொல்லுவோம். டு, ஆஸ்க் எ கொஸ்டின், ஒரு கொஸ்டினை கேட்கறது, அது எதுல முடியும்னா கொஸ்டின் மார்க்ல முடிஞ்சிருக்கும். அப்ப இன்ட்ராகேட்டிவ் இது வந்து கொஸ்டின் மார்க்ல முடியும். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாப்ல முடியும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, வேர்ப் 1ன்னு போட்டிருக்கோம் பாருங்க. நான் ஏற்கனவே வந்து என்னோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வேர்ப் 1னா என்ன, V2னா என்ன, V3னா என்ன, V4னா என்னலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க கரெக்டா அந்த 1வது வீடியோல இருந்து இது 6வது, 1வதுல இருந்து 5வது வீடியோ வரையும் நீங்க கதை மாதிரி பார்த்து நோட்ல குறிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் கிராமரே உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துடலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட அப்படியே சொல்லி தந்துடலாம். ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம வந்து மைண்ட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணா போறோன்ற அளவுக்குலாம் படிக்க வேண்டாம். நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் மார்க்ல முடியும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து ப்ளீஸ், அப்புறம் ரிக்வஸ்ட், அது கமாண்ட், ரிக்வஸ்ட், அட்வைஸ், இதான் கீவேர்டு. இந்த கீவேர்டை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து கீவேர்டு வந்து கொஸ்டின் மார்க். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் எ ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபேக்ட் இருக்கும், ஃபுல் ஸ்டாப்ல முடியும். அப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து கமாண்ட், ரிக்வஸ்ட், அட்வைஸ்ல வரும். ப்ளீஸ் ஓபன் த டோர், இது ஒரு எக்ஸாம்பிள். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் வந்து ஆச்சரிய குறியில வரும். வாட், ஹவு பிளஸ் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், கடைசியில் ஆச்சரிய குறியில முடியும். வாட் அ பியூட்டிஃபுல் டே இட் இஸ், எவ்வளோ அழகான நாள் இன்னைக்கு அப்படின்னு. எக்ஸ்பிரஸஸ் சடன் எமோஷன், சர்ப்ரைஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட். ஸோ இந்த ஒரு சார்ட்லயே நான் சென்டென்ஸோட டைப்பை வந்து ஃபுல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சென்டென்ஸோட டைப்பை வந்து 2 வகையா பிரிக்கிறோம். அதோட ஃபங்க்ஷன் பயன்பாட்டின் அடிப்படையில், இந்த பயன்பாட்டின் அடிப்படையில் பார்த்தா இல்லைங்களா, இது ஒரு சிம்பிள் விஷயம். எந்த ஒரு சென்டென்ஸ்ல ஃபுல் ஸ்டாப் வருது, கொஸ்டின் மார்க் வருது, அப்புறம் வந்து எக்ஸ்கிளமேஷன் மார்க் வருது, இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் வந்து எக்ஸ்கிளமேட்டரி, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ப்ளீஸ், கமாண்ட், இதெல்லாம் வருது. இதை வச்சு ஒரு 4 சென்டென்ஸ், ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு 4 சென்டென்ஸ். அது வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம இன்னும் டீடைலா எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் சொல்லி தர போற ஒரு விஷயத்தை பாருங்க. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ப இது எதை டிபெண்ட் பண்ணி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை டிபெண்ட் பண்ணி பிரிக்கிறோம். ரொம்ப டீடைலா படிக்க போறோம். ஸ்ட்ரக்சரை இதை பண்ணி நம்ம படிக்கிறதுல ஃபர்ஸ்ட், அப்ப வாட் இஸ் சிம்பிள் சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ் ஆஸ் ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ், ஒன் சப்ஜெக்ட், ஒன் வேர்ப். இதான ரூல். இது 3 தான். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்றதை ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப பாருங்க, நான் எடுத்த உடனே சென்டென்ஸ் எடுத்திருந்தேன்னா, நான் எடுத்த உடனே சென்டென்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், கிளாஸ் அப்படின்னு வரும்போது கிளாஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. அப்ப அந்த ஒரு இது வரும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹைரார்கியில வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறுவோம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5, 6, the last stage is 7. இப்ப இதுவரை 3 முடிச்சிருக்கோம். இப்ப 4வது நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுவரை 4 கொஸ்டின்ஸ் வந்து டெட் எக்ஸாமுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம நிறைய ஒர்க் ஷீட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்.
இதுவரையிலையும் மோர் தேன் 500 கொஸ்டின்ஸுக்கு மேல நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போறோம், வேற எந்த மெட்டீரியலும் தேவையே இல்லை. இப்போ வந்து சிம்பிள் சென்டென்ஸ்னாலே உங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு verb இருக்கும். It expresses one complete idea, basic structure, subject, verb. She runs, birds fly, I study அப்படின்னு இருக்கும். The basic parts of a simple sentence. இதெல்லாம் எதுக்கு, இந்த பார்ட் எதுக்குன்னா, இதுல இருந்து தான் டெட் எக்ஸாமுக்கு வரும். இதுல இருந்தா டெட் எக்ஸாமுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவான். இப்போ அதே மாதிரி நான் ஒரு 100 கொஸ்டின் நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதுல சப்ஜெக்ட் எது, verb எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, அட்வர்பியல் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றத உங்களுக்கு ஒர்க் ஷீட்டா கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை கொடுத்த உடனேயுமே அதுல சப்ஜெக்ட் யாரு, verb யாரு, டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாரு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாரு, அட்வர்பியல் யாரு. அப்ப முதல்ல நீங்க வந்து எதை பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு ஒரு சென்டென்ஸ்னு ஒண்ணு கொடுத்துட்டா அந்த சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் எது, verb எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அப்புறம் அட்வர்பியல் எப்படி இருக்கும், இதெல்லாத்தையும் நீங்க வந்து மார்க் பண்றதுக்கு நான் வந்து ஒர்க் ஷீட் போட்டிருக்கேன். அதுல தெளிவாகவும் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி. இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டு இந்த ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு வந்தீங்கன்னா அதுல வந்து the basic parts of a simple sentenceல என்ன இருக்கும்னா, சப்ஜெக்ட் இருக்கும். The subject tells who or what the sentence is about. Examples: John works. யார் ஒர்க் பண்றாங்க? John. அவர்தான் சப்ஜெக்ட். The cat sleeps. யார் தூங்குறது? Cat. My friends are here. யாரெல்லாம் இங்க இருக்காங்க? My friends. Verb. இப்போ verb பார்க்கும்போது the verb shows the action. இதான் keyword. State of being. She writes. அவ என்ன பண்ணா? எழுதுறா. They play. அவங்க விளையாடினாங்க. Play. Happy. இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கும். அப்போ ஒரு இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதுல சப்ஜெக்ட் எது, verb எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது அப்படின்றது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாப்ல முடிஞ்சிருந்ததுன்னா அது என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு பேரு. ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் இருக்கும், அதுல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட். பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து அதே சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வரும்போது, இப்பதான் நான் சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் வரும்போது எப்படி பாருங்க, எப்படி டெவலப் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சப்ஜெக்டும் வேர்பும் மட்டும்தான் இருந்தா அது கிடையாது. இது வந்து செகண்ட். இதுல a simple sentence with object. Many simple sentences include an object. Subject, verb, object இருக்கும். She reads books. I drink coffee. They watch movies. Object receives the action. Object வந்து receives the action. So she reads. அவ என்ன பண்றா? sheன்றது இப்போ இது மாதிரி, இப்போ she reads books அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல சப்ஜெக்ட் எது, இதுல சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, verb எது அப்படின்றத கேட்பான். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஷீக்கு நேரா எஸ், இது ஆப்ஜெக்ட், இது verb. இப்ப இந்த ஆப்ஜெக்ட் நீங்க குறிக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்டா, இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா அப்படின்றதெல்லாம் நீங்க எழுதணும். அதுக்குதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்ததுல நல்லா புரிஞ்சுங்க, ஃபர்ஸ்ட் பார்த்ததுல சப்ஜெக்டும் வேர்பு மட்டும்தான் இருந்தது. இப்போ நம்ம செகண்ட் பார்க்கறதுல சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் இருக்கு. எக்ஸ்பேண்டிங் எ சிம்பிள் சென்டென்சஸ். இப்போ ஒன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து நல்லா கவனிக்கணும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தது ஒன்னு. ரெண்டாவது அதே சிம்பிள் சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் வேர்பும் ஆப்ஜெக்ட் இருந்தது. இப்போ என்ன ஆக போகுது? எ சிம்பிள் சென்டென்ஸ் கேன் பிகம் லாங்கர் வித்தவுட் பிகமிங் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸா மாறாம சிம்பிள் சென்டென்ஸாவே இருக்கும். இட் ஸ்டில் ஹாஸ் ஒன்லி ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இதுல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். நோட் பண்ணுங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ ரூல் நம்பர் 1, ஆட் அட்ஜெக்டிவ், டிஸ்கிரைப் நவுன். இதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். The cat sleeps. The small black cat sleeps. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Add adverbs.
டிஸ்கிரைப் வர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். she sings, she sings beautifully. இங்க பாருங்க, இங்க வந்து she singsன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதுல சப்ஜெக்டும் வேர்பும் இருந்தது. she sings beautifully போது என்ன ஆகுது, அவ எப்படி பாடினான்ற கேள்விக்கு பியூட்டிஃபுல்லின்னு வருது. ஸோ she sings very beautifully அப்படின்றது அட்வர்ப்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் இதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து போன வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி ஆப்போசிட் வேர்டு எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வீடியோ வந்து ஒன்று விடாமல் லைனாக பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி நீங்கள் படிக்கலாம், எல்லாம் அப்போ படித்த மாதிரி இருக்கும். எக்ஸாமில் போயிட்டு ஏதோ ஒன்று எழுதுவீங்க, அப்புறம் மார்க் வரும், என்ன ஆச்சுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக சென்டம் அந்த இங்கிலீஷில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிக் கரெக்டாக அடிக்க முடியும். ஆட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் என்னன்னா த பேபி பிளேஸ் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க பாருங்க, த பேபி பிளேஸ் இன் த பார்க், த பேபி பிளேஸ் இன் த பார்க் ஆஃப்டர் ஸ்கூல். ஸோ இந்த மூணுத்தினுடைய இந்த மூணுமே எதுல வருதுன்னா சிம்பிள் சென்டென்ஸ் தான் வருது. எப்படி இது எக்ஸ்பேண்டிங் ஆகுது, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்டிங் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்க எழுதி வச்சு படிங்க. முதல்ல சப்ஜெக்டும் வேர்பும் ஆட் பண்றோம், சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் ஆட் பண்றோம். சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வந்து என்ன இருக்கும்னா அட்வர்ப் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி சிம்பிள் சென்டென்ஸை படிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது சிம்பிள் சென்டென்ஸ்ல ஆட் காம்பவுண்ட் சப்ஜெக்ட் ஸ்டில் ஒன் கிளாஸ் பட் மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட். டாம் ரன்ஸ் இருக்கு, டாம் அண்ட் ஜெரி ரன். பாருங்க, இப்போ ரெண்டு சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ இந்த ரூலை, நாலாவது ரூலை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸ்டில் ஒன் கிளாஸ், ஒரே ஒரு கிளாஸ் இருக்கும், பட் மோர் தேன் ஒன் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து ஒன்னுக்கு மேல இருக்கும், ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கலாம். ஆட் காம்பவுண்ட் வர்ப், ஒன் சப்ஜெக்ட் டூ ஆக்ஷன்ஸ். நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க சிம்பிள் சென்டென்ஸ் தான் படிப்பீங்க, ஆனா இங்க பாருங்க, she singsன்றது சிம்பிள் சென்டென்ஸ், அது உங்களுக்கு நல்லா தெரியும். she sings and dances, அவ பாடவும் செஞ்சா நடனமும் ஆடினா. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ். ஒரு சப்ஜெக்ட் வந்து ரெண்டு விஷயத்த செய்யுது, காம்பவுண்ட் ஆயிருக்கு. அப்போ இதை என்ன நம்ம சொல்ல மாட்டோம், இதை காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்ல மாட்டோம். ஏன்னா she sings, அவ தான் பாடினா, அவ தான் ஆடினா. அப்போ she sings and dances அப்படின்றது காம்பவுண்ட் வேர்பை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஷார்ட் எக்ஸ்பேண்டட், ஷார்ட் டு எக்ஸ்பேண்டட் எக்ஸாம்பிள்ஸ். த கேர்ள் லாஃப்ட், அவன் சிரிச்சா. இதையே எத்தனை எக்ஸ்பேண்டட்ல சிம்பிள் சென்டென்ஸா எழுதலாம்னு பாருங்களேன். த லிட்டில் கேர்ள் லாஃப்ட் லவுட்லி, அவ எப்படி கத்துனா, லவுட்லியா சிரிச்சா. த லிட்டில் கேர்ள், கேர்ளை வந்து என்ன பண்றாங்க, சப்ஜெக்டை வந்து த லிட்டில் கேர்ள்னு சொல்றாங்க. The little girl laughed loudly at the funny movie. The little girl in the red dress laughed loudly at the funny movie yesterday. Notice, it is still a simple sentence. இது எல்லாமே simple sentenceல தான் வருது. ஏன்? Because it has only one independent class. இது எல்லாத்துலயுமே ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 1 IC தான் இருக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸை பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சிம்பிள் சென்டென்ஸோட இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a sentence is not a simple because it is short. இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஷார்ட்டா இல்ல, அதனால அது சிம்பிள் சென்டென்ஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. a sentence is not simple because it is என்னது ஷார்ட் அப்படின்ற ஒரு இது. it is simple because it has only one independent class. பாருங்க, இதை ஏன் நம்ம சிம்பிள் சொல்றோம்னா, ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தா அதை சிம்பிள் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது, the tall young athlete from our school won the international competition last year. இதுல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. this is a long but it is still a simple sentence. பாருங்க, அதுலயே வந்து
இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறேன். The tall young athlete from our school. The tall young athlete from our school. இது ஃபுல்லாவே சப்ஜெக்ட இது பண்றது. won the international competition last year அப்படின்றது ஒரு பெரிய சென்டென்ஸா தெரிஞ்சாலும் இது லாங்கா இருந்தாலும் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸா, ஏன்னா இதுல ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கு. இன்னும் முடியல பாருங்க. சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து எத்தனை நமக்கு வந்து விஷயங்கள் இருக்கு பாருங்க. டிஃபரண்ட் ஃபார்ம் ஆஃப் சிம்பிள் சென்டென்சஸ். ஈவன் தோ a simple sentence has only one class, it can appear in different forms. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஸ்ட்ரக்சரை வச்சு படிக்கிறது, ஸ்ட்ரக்சரை, அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனை வச்சு பயன்பாட்டை வச்சு படிக்கிறது. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம படிக்கிற இந்த பயன்பாட்டில் என்னெல்லாம் இருக்கு? அசர்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் 4 இருக்கு இல்லைங்களா? அதுல எப்படி வரும்ன்றாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி வரும்னா, இட்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன். ஷீ இஸ் அ டீச்சர். இது வந்து என்னது? ஸ்டேட்மெண்ட். தே லிவ் இன் லண்டன். இதுவே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இருந்தா இந்த சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, இஸ் ஷீ a டீச்சர்? அவங்க டீச்சரா? டு தே லிவ் இன் லண்டன்? கமாண்ட். இதுவே இம்பரேட்டிவ்ல ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி வரும்? gives an order instruction. Subject is usually you வரும். close the door, please sit down. இதே எக்ஸ்க்ளமேஷனா இருந்தா what a beautiful day, I love this. இது எல்லாமே சிம்பிள். இது எல்லாமே சிம்பிள் சென்டென்ஸ். ஆனா இதெல்லாம் எதுல வருது? பயன்பாட்டுக்காக பிரிச்ச அசர்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரியில சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் சென்டென்சஸ். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் நீங்க வந்து கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாருங்க, மனசுல அப்படியே ஓட்டி பாருங்க. ஒரு சென்டென்ஸ் டைப் பார்த்தோம், அதை 4 பிரிக்கிறோம். முதல் 4 வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பிரிக்கிறது. 2வது 4 வந்து அதனுடைய ஃபங்க்ஷன், பயன்பாட்டு முறையை பத்தி படிக்கிறது. முதல்ல நமக்கு எது தெரியணும்? ஸ்ட்ரக்சர் தான் தெரியணும். அந்த ஸ்ட்ரக்சர்ல மொத்தம் 4 இருக்கு. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ் 4 இருக்கு. இதுல முதல்ல சிம்பிள படிச்சோம். இந்த சிம்பிள் வந்து ஃபங்க்ஷனல் அந்த டைப் இருக்கு இல்லையா? என்னது? அசர்டிவ் சென்டென்ஸ், அதுக்கு அடுத்தது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இதெல்லாம் 4 இருக்கு இல்லையா? இந்த 4ல அது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னா, a compound sentence has 2 or more independent classes. அப்போ கிளாஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அந்த கிளாஸ் வந்து நான் வந்து வீடியோல எடுத்திருக்கேன். அந்த 5 ஏற்கனவே 5 டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்திருக்கு. இது 6வது வீடியோ. 5ஐயும் நல்லா படிங்க. இது கிளாஸ்ல வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னாலே, உங்களை யாராவது காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்னன்னா, கலோகியில நிறைய சொல்லுவாங்க, டே 2 சென்டென்ஸ் இருக்கும், நடுவில் அண்டு போட்டு எழுதணும் அப்படின்னு கலோகியில சொல்லுவாங்க. அப்படி இல்லாம 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ரொம்ப முக்கியம். மினிமம் வந்து 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அந்த 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ், அதான் ஐசி இருக்கும். அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். இப்படிதான் நீங்க சொல்லணும். அப்போ an independent class as a subject and verb express a complete thought can stand alone as a sentence with coordinate conjunctions. இதுல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்லி தர போற ஒரு விஷயம் ஃபேன் பாய்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஃபேன் பாய்ஸ் அப்படின்றது என்ன? அத விசிறிகள் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபேன் பாய்ஸ், பயங்கர ஃபேன் பாய்ஸ் அப்படின்னா ஒரு நடிகருக்கு மட்டும் ஆதரவா பேசுறது, அது மாதிரி இருக்கிறது ஃபேன் பாய்ஸ் சொல்லுவோம். ஃபேன் பாய் அப்படின்வாங்க. இந்த ஃபேன் பாய்ல இருக்கிற முதல் எஃப் வந்து ஃபார், 2வது ஏ வந்து அண்ட், 3 வந்து நார், வி வந்து பட், ஓ வந்து ஆர், ஒய் வந்து எட். சோ இது எல்லாமே கோஆர்டினேட் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல்லாக வரும். அப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல இணைப்பு சொல்லாக எவை வரும்னா ஃபேன் பாய்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேன் பாய்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா
ஃபார் அண்டு நார் பட் ஆர் எட் சோ இதெல்லாம் வரும். இது என்ன பேட்டர்ன்ல இருக்கும்? ஒரு கிளாஸ் இருக்கும், ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும், கிளாஸ் 2 இருக்கும். இந்த கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன், இண்டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கும். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்குள்ள நடுவில் கன்ஜங்ஷன் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா காம்பவுண்ட். ஐ வாண்டட் டு கோ ஃபார் எ வாக் பட் இட் வாஸ் ரெய்னிங். இதெல்லாம் நீங்க எடுத்து எப்ப வேணாலும் எடுத்து நீங்க எழுதி பார்த்துக்கலாம். இது வந்து எப்ப வேணாலும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்து புரியும், மறக்கவே மறக்காது. எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் வந்த உடனேயுமே உங்களுக்கு வந்து அந்த ஹைரார்கியில கரெக்டா திங்க் பண்ணி நீங்க கரெக்டா டிக் பண்ணீங்கன்னா மார்க் வந்துடும். He likes coffee and he drinks it every morning. Notice the comma before the conjunction. நல்லா கவனி. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்போ he likes coffee அப்படின்னு இருக்கு. காஃபி போட்ட உடனேயும் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு கமா போடுறோம். கமா போட்டுட்டு தான் அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸை எழுதுறோம். இதை நீங்க இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணணும். அடுத்தது திருப்பியும் அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஹவு கேன் காம்பவுண்ட் சென்டென்ஸ் பி எக்ஸ்பேண்டட்? நல்லா புரிஞ்சுக்கணும். கலோக்கியில ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்னன்னா, சார் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரும், நடுவில் வந்து கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் வரும். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யார் வரும் அப்படின்னா ஃபேன் பாய்ஸை ஞாபகம் வச்சுக்க சொன்னீங்க. ஓகே, இது ரைட்டு. இது எப்படி ஒரு பெரிய சென்டென்ஸா வரும்போது எப்படி காம்பவுண்டாவே இருக்கும்? அதான் சிம்பிள் சென்டென்ஸ்லயும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பார்த்தோம். இப்ப காம்பவுண்ட் சென்டென்ஸ்லயும் இது எக்ஸ்பேண்டட் சென்டென்ஸா எப்படி வரும்? யூ கேன் எக்ஸ்பேண்ட் a compound sentences by adding more details to each class. மொத்தம் மினிமம் 2 கிளாஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல இன்னும் மோர் டீடைல்ஸ் சேர்க்கணும். அப்போ சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்சஸ் எப்படி இருக்கு பாருங்க. சிம்பிள் காம்பவுண்ட் சென்டென்சஸ் எப்படி இருக்கும்? ஷி வாஸ் டயர்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கமா இருக்கும், கன்ஜங்ஷன் பட் வருது, ஃபேன் பாய்ஸ்ல பி வரும், பட் ஷி ஃபினிஷ்ட் ஹர் ஒர்க், முடிஞ்சிடுச்சு. இது பேசிக்கா இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், பேசிக்கா இருக்கிற ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதை எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயர்ட்ல முன்னாடி தூக்கி எக்ஸ்ட்ரீம்லின்ற ஒரு வேர்ட் போடுறாங்க. she was extremely tired after working all day. அந்த முழு நாளும் வேலை செய்த பிறகு திருப்பி ஒரு கமா வருது, இங்கதான் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் வருது. she still finished her project before the deadline. அப்ப இதுல என்ன இப்ப சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு இதை ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா நீங்க எழுதி பாருங்க. ஆடிங் மோர் கிளாஸஸ், எவ்வளவு வேணாலும் கிளாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜாயின் மோர் தேன் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஒரு 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கு நடுவுல வந்து கன்ஜங்ஷன் போட்டு ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸையே நீ எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து எழுதும் போது எக்ஸ்பேண்டட் கிளாஸ் ஆகும். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எவ்வளோ இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் வேணாலும் கொண்டு வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க பாருங்க, ஐ வாண்டட் டு டிராவல், இங்க வந்து ஒரு கமா வருது, கன்ஜங்ஷன் வந்துருச்சு பட். ஐ டிட் நாட் ஹாவ் எனஃப் மணி. ஸோ இது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஐசி, இது ஒரு ஐசி, நடுவில் ஒரு கன்ஜங்ஷன் வந்தது, இங்க ஒரு சோ போட்டுட்டு ஐ ஸ்டேட் ஹோம். மொத்தம் இங்க எத்தனை ஐசி இருக்குன்னா 3 ஐசி இருக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்ப பாருங்க, பட் ஒரு கன்ஜங்ஷன், சோ ஒரு கன்ஜங்ஷன். ஸோ 2 கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ல 3 இன்டிஃபரண்ட் கிளாஸ்ல ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை எழுதியிருக்காங்க. இதை நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது ஃபீல் பண்ணுங்க. ஸோ இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி. இந்த பட்டு, சோ, ஃபேன் பாய்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஃபேன் பாய்ஸ், ஃபார், ஏ என்ன வரும், என் என்ன வரும் நான் எழுதி போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்க எழுதிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி இருக்கும். ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், சோ, இது எல்லாமே இதுல வந்துருக்கு பாருங்க. பட், சோ வந்திருக்கு. நவ் தேர் ஆர் 3 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ். இந்த மேல இருக்கிற சென்டென்ஸ்ல மொத்தம் 3 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு.
modifiers, adding modifiers, adding adjectives, adverb, phrase. நான் இதெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம பேசிக்ல நீங்க இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த பழைய வீடியோவை நீங்க நல்லா எடுத்து நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா டக் டக்குன்னு புரிஞ்சிடும். ஓ அட்ஜெக்டிவா, பின்னாடி அட்ஜெக்டிவ்னா என்ன, அது இல்லைன்னா அது அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே இதாகாது, ஃப்ரேஸ்னா என்ன, கிளாஸ்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம அதுல ஆட் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பேண்டட் காம்பவுண்ட் சென்டென்ஸா மாறிடும். இதுல நம்ம வந்து மாடிஃபயர்ஸ்னா என்ன, மாடிஃபயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். மாடிஃபயர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இதுல இதுக்கு துணை விளக்க சொல் அப்படின்னு சொல்லலாம். துணை விளக்க சொல் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நவுன் இருக்கு, பெயர் சொல், verb இருக்கு, அப்படி இல்லைன்னா அட்ஜெக்டிவ். நவுன், verb, அட்ஜெக்டிவ் ஒரு சென்டென்ஸ்ல இருக்கு இல்லையா. இத பத்தி நமக்கு கூடுதல் தகவலை தருவது, கூடுதல் தகவலை தருவதுதான் யாரு, மாடிஃபயர். சோ நவுன், verb, அட்ஜெக்டிவ் பத்தி கூடுதல் தகவலை எது தருதோ அதுக்குதான் என்ன பேரு, மாடிஃபயர் அப்படின்னு பேரு. இத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அட்ஜெக்டிவ் மாடிஃபயர்னு ஒண்ணு இருக்கு. அட்ஜெக்டிவ் மாடிஃபயர் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். பியூட்டிஃபுல் ட்ரெஸ், இந்த இடத்துல பியூட்டிஃபுல் அண்டர்லைன் பண்ணிப்போம். இதுல ட்ரெஸ்ன்றது நவுன், இதுல ட்ரெஸ்ன்றது நவுனு, இந்த பியூட்டிஃபுல் சொன்னல அதான் மாடிஃபை. இத மாதிரி வரும். இது வந்து அட்ஜெக்டிவ் மாடிஃபயர்னு பேர். ரெண்டாவது ஒன்னு சொல்லித்தரேன். அது வந்து பாத்தீங்கன்னா அட்வர்ப் மாடிஃபயர். இது தனியா நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒண்ணு இல்ல, ஒரு சென்டென்ஸ்ல என்ன ஆகும், ரொம்ப ஏத்தி சொல்லும். பியூட்டிஃபுல் ட்ரெஸ் அப்படின்னு, அவன் எப்படி ஓடினா, ரன்ஸ் குயிக்லி, ரொம்ப வேகமா ஓடினா. அப்போ இதுல குயிக்லி அப்படின்றது மாடிஃபையர், மாடிஃபையர் இதான் மாடிஃபையர். யாருக்கு மாடிஃபையர், ரன் அப்படின்ற இதுக்கு. அப்ப அட்வர்ப் மாடிஃபையர் அப்படின்னா என்னன்னா, verb, adjective அப்படி இல்ல adverb. இத வந்து ரொம்ப டீடைலா இருக்கும். இப்ப நான் ஒன்னு எழுதுறேன் பாருங்க. she runs quickly இருக்கும். he is very tall. இதுல இந்த குயிக்லி அண்டர்லைன் பண்ணிக்கோ, வெரி அண்டர்லைன் பண்ணிக்கோ. இதெல்லாம் வந்து மாடிஃபையர்ல வரும். உங்களுக்கு நீங்க வந்து இத பார்த்தாலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த குயிக்லிக்கு என்ன பேர் அப்படின்னா, மாடிஃபைஸ் verb. ரன்ஸ்ன்ற verb மாடிஃபை பண்ணுது. இந்த இடத்துல she is very tall அப்படின்றதுல இது அட்ஜெக்டிவ மாடிஃபை பண்ணுது. வெரி டால், எப்படி இருந்தா, உயரமா இருந்தா, வெரி டால். இது வந்து என்னது, அட்ஜெக்டிவ், மாடிஃபயர்ஸ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இத பத்தி நான் தனியா ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு டீடைலா எடுக்கிறேன். பட் அது ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நீங்க. he opened the door and he looked outside. இப்ப இதுல இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இத நான் எப்படி எக்ஸ்பாண்டட் பண்றேன் பாருங்க. he slowly opened the heavy wooden door. இந்த டோர் வந்து எப்படி இருக்குன்னா ஹெவி வுட்டனா இருக்கு, மாடிஃபையர். ஓபன் பண்ணா எப்படி பண்ணா, ஸ்லோலி, மாடிஃபையர். அப்ப இது வந்து எதுல வருதுன்னு பார்க்கணும். அட்ஜெக்டிவ் மாடிஃபையர்ல வருதா, அட்வர்ப் மாடிஃபையர்ல வருதா, இல்ல ஃப்ரேஸ் ஆஸ் அ மாடிஃபையர்ல வருதா, இல்ல கிளாஸ் ஆஸ் அ மாடிஃபையர்ல வருதா. அப்புறம்
நம்ம இதை பத்தி வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன் உங்களுக்கு. இது பார்த்தாலே புரிஞ்சிடும். அதனால நான் மாடிஃபையரை பத்தி தனியா ஒரு கிளாஸ்ல எடுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது the compound sentence with semicolon. நம்ம எதை நோட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்து ஃபுல் ஸ்டாப்ல முடியும். இது வந்து கமா அப்புறம் என்ன இருக்கும், ஃபேன் பாய் சொல்லி கொடுத்தார், ஒரு கன்ஜங்ஷன் இருக்கும். அப்புறம் இதுல வந்து with a semicolon joins two closely related ideas. class 1 class 2 இருக்கும். I was tired இங்க பாருங்க செமிகோலன் இருக்கு. I went to bed early. She loves music செமிகோலன் இருக்கு. She plays the piano every day. No conjunction is needed. Very very important. நீங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணிப்பீங்கன்னா கன்ஜங்ஷன் இருந்தாதான் காம்பவுண்ட் சென்டென்சஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஆனா இங்க சொல்லி இருக்கிற எந்த ஒரு சென்டென்ஸும் சிம்பிள் கிடையாது. இது எல்லாமே காம்பவுண்ட் சென்டென்சஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன் இல்லாம செமிகோலன் வச்சு எழுதுறது, செமிகோலன் வச்சு எழுதுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். I was tired, I went to bed early. With a semicolon joins two closely related ideas. நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், அதனால நான் சீக்கிரமா தூங்குறதுக்கு போயிட்டேன். ஸோ ரிலேட்டட் ஐடியாஸா இருக்கும். அது வந்து செமிகோலனால செப்பரேட் பண்ணிருப்போம். She loves music செமிகோலன் இருக்கீங்க. She plays the piano every day. அவளுக்கு மியூசிக் பிடிக்கும், தினமும் பியானோவை பிளே பண்ணுவா. No conjunction is needed. இதான் ரொம்ப முக்கியம். கன்ஜங்ஷன் தேவையில்லை. With a conjunctive adverb எப்படி எல்லாம் வரும்? Words like however, therefore, moreover, nevertheless அப்படின்னா இது வந்து கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கணும். என்னெல்லாம் வரும்? however, therefore, moreover. class 1 conjunctive adverb, class 2 இருக்கும். It was raining செமிகோலன் இருக்கா? எப்படி ஜாயின் பண்ணிருக்காங்க பாருங்க. however, அப்படி இருந்தாலும் we went outside. he didn't study, அவன் படிக்கல செமிகோலன்ல இருக்கு. therefore he failed the test. ரொம்ப முக்கியம். நான் இப்ப சொல்றேன் பாருங்க. டெட் பேப்பர் 2ல இங்கிலீஷ்ல இந்த மாதிரி காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன் உள்ள சென்டென்ஸை கொடுத்து அந்த இடத்துல இந்த இடத்துல இதுதான் டேஷா இருக்கும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதே சென்டென்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க, எங்க கமா வரும், எங்க செமிகோலன் வரும், எங்க ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க கதை மாதிரி கேட்டு மனசுல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எவ்வளோ டஃப்பா வந்தாலும் அழகா வந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல கன்ஜங்ஷன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கன்ஜக்டிவ் அட்வர்ப் இருக்கும், செமிகோலனை முடிச்சுட்டு இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்க இப்போ நம்ம பார்க்க போறது அதே காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து ஒரு கம்பேரிசன் பார்க்க போறோம். சிம்பிள் சென்டென்ஸ் she was tired. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல she was tired but she kept. இதுவரையும் என்ன பார்த்துருக்கோம்? expanded compound sentenceல she was very tired after the long meeting but she kept working. expanded ஆகுது until she finished the report. இதுல 3 independent class இருக்கு. practice tip for learners: to make good compound sentences, write one complete sentence, write another complete sentence, choose a conjunction that shows the relationship, add a comma before the conjunction. இத உங்களையே வந்து இது மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இதுவரையிலும் நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா சிம்பிள், ரெண்டாவது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது ரெண்டும் எப்படி வரும், அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுல என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குன்றத சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், கலவை வாக்கியம்னு சொல்லுவோம். A complex sentence is a sentence that has one independent clauses. ஒரு independent class கண்டிப்பா இருக்கும். A complete idea that can stand alone. ஒரு IC இருக்கும். At least one dependent class, ஒரு DC இருக்கும்.
in an incomplete idea that cannot stand alone. அவர் தனியா நிக்க முடியாது. பாருங்க, கிளாஸ் தெரிஞ்சா இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. வாட் இஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்? உங்களுக்கு புரியறதுக்காக நான் இன்னொரு வாட்டி இதை கொண்டு வந்திருக்கேன். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னா, ஆஸ் அ சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இருக்கும், எக்ஸ்பிரஸ் ஏ கம்ப்ளீட் தாட் இருக்கும், தனித்து நின்று அவர் பொருள் தருவாரு. she went home, இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். this sentence is complete. what is a dependent class? a dependent class, the dependent clause as a subject plus verb இருக்கும், but does not express a complete thought, முழுசா முடிவடையாது. usually begins with a subordinating word like because, although, when அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இதை நான் தெளிவா கிளாஸஸ் எடுத்திருக்கேன், அதுல டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் புரியும். நான் திருப்பியும் சொல்றேன், வீடியோ 1ல இருந்து 5 வரலையும் நீங்க முடிச்சுட்டு 6க்கு வந்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்பா இருக்கும், நல்லா புரியும். வீடியோ 1ல இருந்து பாத்தீங்கன்னா 2000 பேர் வியூஸ் வந்திருக்கு. ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 890 தான் இருக்கு. நீங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன்றது எப்படின்னா, இந்த 2000 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆவேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த கிராமர் அப்படியே ஸ்கூல் குழந்தைங்க கூட கத்துக்கலாம். அதனால உங்களுடைய அந்த எனக்கு வந்து அப்ரிசியேஷன் இல்லை, இதுல ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லுங்க. நம்ம வந்து சிறப்பா இதை முடிச்சு தரலாம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு புக்லெட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது ரெடி பண்ண அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நான் அனுப்பிட்டு இருக்கேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து படிங்க. அதுல இருந்து தான் கண்டிப்பா எக்ஸாம் வரும். இப்போ அடுத்தது நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து அதே மாதிரி இது எப்படி எக்ஸ்பேண்டட் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆடிங் மோர் டிபெண்டன்ட் கிளாஸஸ். இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸும் டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம எதனா டிபெண்டன்ட் கிளாஸ் ஆட் பண்ணணும். நிறைய டிபெண்டன்ட் கிளாஸ் ஆட் பண்ணிட்டாலே அது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு வந்துடும். இங்க பாருங்க, நம்ம ஃபோக்கஸ் பண்றதே என்னன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இப்போ பேசிக்கா என்ன இருக்கும்னா, she went home, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் she was tired அப்படின்றது டிபெண்டன்ட் கிளாஸ், டிசி. அப்போ இதுதான் ஒரு பேசிக், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு இந்த சென்டென்ஸ் வந்து பேசிக்கா இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இது எப்படி எக்ஸ்பேண்டட் ஆகுது பாருங்களேன். she went to home because she was tired, திருப்பியும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ சேர்க்கிறாங்க, திருப்பியும் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ சேர்க்கிறாங்க. ஆஃப்டர் she had work, புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், யூஸ்வலா ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும் சொன்னேன், பிகாஸ் அதெல்லாம் சொன்னேன். ஆனா இந்த டிபெண்டன்ட் கிளாஸஸ் கூடயே டிபெண்டன்ட் கிளாஸ் நிறைய நீங்க சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அதுதான் எக்ஸ்பேண்டட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அப்போ இந்த இடத்துல now there are two dependent classes, because she was tired, after she had worked for 12 hours அப்படின்னு இருக்கு இல்லையா. இது ரெண்டுமே ரெண்டு டிபெண்டன்ட் கிளாஸா இருக்கு. ஆடிங் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ். அடுத்தது வேற எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஐ ஸ்டேட் இன்சைட், இது வரலையும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வருது. ஐ ஸ்டேட் இன்சைட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங்கிறது இது பேசிக் சென்டென்ஸ். புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் சொல்லிடும். இந்த பேசிக்ல இருந்து நான் எப்படி ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபார்மை கொண்டு வர போறேன், அதுவும் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஐ ஸ்டேட் இன்சைட் த ஸ்மால் அபார்ட்மெண்ட். பாருங்க, முதல்ல என்னது ஐ ஸ்டேட் இன்சைட், நான் வந்து உள்ளுக்குள்ள வசிச்சேன், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனா இதுல ஐ ஸ்டேட் இன்சைட் த ஸ்மால் அபார்ட்மெண்ட், அந்த உள்ள வசிக்கிற அந்த இடம் எப்படி இருந்ததுன்றத டிஸ்கிரிப்டிவ் பண்றேன். அப்புறம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி ஆல் ஆஃப்டர்நூன், இந்த இடத்துல இருந்தது இட் வாஸ் ரெய்னிங்கோட முடிஞ்சிருச்சு. ஆனா இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி ஆல் ஆஃப்டர்நூன், எல்லா ஆஃப்டர்நூனும் நல்லா மழை பெஞ்சது அப்படின்ற டிஸ்கிரிப்டிவ் வேர்டு நம்ம ஆட் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு வந்துடும்.
changing position of clauses. A dependent clause can come first. புரிஞ்சுங்களா? A dependent clause can come first. Because she was tired, she went home. Notice that the comma after the dependent clause. நல்லா கவனிங்க. நம்ம யூஸ்வலா இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரும், அப்புறம் ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது அப்படின்றது பேசிக். இதுவே எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் வரும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரும், நிறைய டிபெண்டன்ட் கிளாஸ் வரும். அப்ப அது எக்ஸ்பேண்டட் ஆயிடும். இது வந்து ரூல் 1. அதுக்கப்புறம் இங்க இருக்கு இல்லையா, ஒரு பேசிக் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஐசியில தான் ஆரம்பிச்சு டிசியில தான் முடியணும்னு அப்படி கிடையாது. டிசி ஃபர்ஸ்ட் இருந்து ஐசி இருக்கும். டிசி எப்படி ஆரம்பிக்கும்? பிகாஸ்ல ஆரம்பிச்சுன்னா பிகாஸ் she tired. இங்க இருக்கு பாருங்க, அதே தான் எழுதுறேன். பிகாஸ் she tired, அங்க ஒரு கமா வரும். she went home, இது இன்டெஃபரண்ட் கிளாஸ். டிசியும் ஐசியும் வந்தாலும் அது எதுல தான் வரும்? காம்ப்ளெக்ஸ்ல தான் வரும். அதான் சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸை நீங்க பார்த்தாலே அது சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். இஃப் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இஃப் சின்ஸ் வைல் ஆஃப்டர் பிஃபோர் இதெல்லாம் எதுல வரும் சொல்லுங்க? டிபெண்டன்ட் கிளாஸ்ல வரும், டிசியில வரும். பிகாஸ் she was tired ஆரம்பிக்குதா? this is not a complete. we ask what happened because she was tired. அவ டயர்ட் ஆயிட்டா, என்ன ஆச்சு? அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் வருது. எக்ஸாம்பிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், she went home because she was tired. இது வந்து பேசிக். இது வந்து பேசிக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கிளாஸும் டிபெண்டன்ட் கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கிற ஒரு பேசிக் சென்டென்ஸ் இது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் she was tired. The word because connects the two ideas and shows the reason. ரொம்ப டீடைலா சொல்றேன். இப்போ இதே வந்து நான் எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு கொண்டு போறேன். எக்ஸ்பேண்டட் இதை நான் என்ன பண்ண போறேன், இன்னும் பெரிய சென்டென்ஸா எப்படி எழுதுறது அப்படின்றது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். How to expand a complex sentence? You can expand a complex sentence by adding more details of clauses. She went home because she was tired என்றது இது பேசிக். She went home early because earlyன்ற வேர்ட் டிஸ்கிரிப்டிவ் பண்ணிருக்காங்க. She was extremely tired after working all day. So இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறது நாலாவது என்னன்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். இதை பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம படிக்கிற காலத்துல சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. இந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ன்றதையும் படிக்கணும். இதுவும் எக்ஸாமுக்கு வரும். A compound complex sentence is one of the longest and most detailed sentence types in English. ஒரு பெரிய எஸ்ஸே டைப், ஒரு நாவல் எழுதுறீங்க, ஸ்டோரி எழுதுறீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ண தெரியும். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து ஒரு லாங் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். It combines at least 2 independent classes. இப்படி நோட் பண்ணுங்க. ஐசி வந்து அட்லீஸ்ட் 2 இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? A compound sentence and at least 1 dependent class. டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து 1 இருக்கணும். 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸும் 1 டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும்.
ஸோ இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். காம்பவுண்டையும் காம்ப்ளெக்ஸையும் மிக்ஸ் பண்ணா we get compound complex sentence. What is an independent class? இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். தனியா வரும், she went home வரும். இதை பத்தி நிறைய நான் உனக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா டிபெண்டன்ட் கிளாஸ்னான்றத நிறைய சொல்லி கொடுத்துட்டேன். டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து பிகாஸ், ஆல்தோ, வென் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த ரூல் எல்லாம் அப்படியே இங்க வரும். A compound complex sentence must have independent class plus independent class plus dependent class. இதுதான் ஸ்ட்ரக்சர். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிளை மட்டும் எழுதி அதையே ப்ரிப்பேர் பண்ணுங்க, வேற எதையுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. ஆல்தோ she was tired. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிபெண்டன்ட் கிளாஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. she finished her homework. இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அண்ட் இப்போ வந்து கன்ஜெக்ஷன் அண்ட் வருது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்துருச்சு. she went to bed. டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு, இது காம்பவுண்ட்ல இருக்கு. பிரேக் டவுன். ஆல்தோ she was tired, டிபெண்டன்ட் கிளாஸ். she finished her homework, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். she went to bed, இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது பிரேக் டவுன். ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இதை கேட்கலாம், டிபெண்டன்ட் எது, இண்டிபெண்டன்ட் எது. இதுக்கும் இந்த டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் நான் ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். அந்த ஒர்க் ஷீட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. இந்த காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், அதே தான். சிம்பிளா எப்படி இருக்கும், அது எக்ஸ்பேண்டட்ல எப்படி இருக்கும். ஐ வாண்டட் டு கோ டு த பார்ட்டி பட் ஐ ஹேட் டு ஸ்டடி பிகாஸ் ஐ ஹேவ் an exam tomorrow. I wanted to go to the partyன்றது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஐ ஹேட் டு ஸ்டடின்றதும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். பிகாஸ் வந்ததுனால இது டிபெண்டன்ட் கிளாஸ், டிசி. அப்போ ரெண்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. ஹவு டு எக்ஸ்பேண்ட் a sentence into a compound complex sentence? ஒரு பெரிய சென்டென்ஸா எப்படி எழுதுறது, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும் போது என்னெல்லாம் வரும், இந்த நாலேஜ் இருந்தாதான் நமக்கு இங்கிலீஷை வந்து ரிட்டன் இங்கிலீஷ் எழுதக்கூடிய திறன் நமக்கு அதிகரிக்கும். இதை தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரோம். யூ கேன் எக்ஸ்பேண்ட் சென்டென்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டார்ட் வித் a simple sentence. The dog barked. இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதை வந்து மேக் இட் காம்பவுண்ட் இப்படிதான் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன வரும், the dog barked, நாய் குறைச்சதுன்றது இது என்ன சென்டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கு. இத நீ எப்படி மாத்தணும், காம்பவுண்டா மாத்து, இத காம்ப்ளெக்ஸா மாத்து. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனேயும் நான் இதை சார்ந்து இருக்கிற ஒர்க் ஷீட் கொடுப்பேன். அதுல மினிமம் ஒரு 200 கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இப்போ நான் த டாக் பார்க்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து காம்பவுண்டா மாத்தணும். அப்பனா த டாக் பார்க்டு கமா வருது, அண்ட் கன்ஜெக்ஷன் வருது, த கேட் ரேன் அவே. நானா ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸை சேர்த்துக்கிறேன். த மேன் ரேன் அவே, எது வேணா போட்டுக்கலாம். நவ் வி ஹவ் 2 independent classes joined by and. ஸோ ரூல் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுறேன்னா இன்னும் ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸை சேர்த்து நடுவில் கன்ஜெக்ஷன் போட்டிருங்க. ஸ்டெப் 3 ஆட் டிபெண்டன்ட் கிளாஸ். அது வச்சு இப்படி எழுதுறது. when a stranger approached the house the dog barked. இந்த when the stranger approached the house அப்படின்றது டிபெண்டன்ட் கிளாஸ், இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ டிபெண்டன்ட் கிளாஸ் முதல்ல வரும்போது கமால வரும். and the cat ran away. இங்க பாருங்க கன்ஜெக்ஷன் வந்துச்சு, the cat ran away. what is a compound complex? when the stranger approached the house ன்றது dependent, the dog barked independent, the cat ran away independent. ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தெளிவா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பொறுமையா இது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சில டீச்சர்ஸ் என்ன கொடுத்தீங்க சார், நீங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஜிஸ்டா கடைசியில தமிழ்ல, இப்போ பிஎட் படிக்கிறாங்க இல்லையா சில டீச்சர்ஸ், அவங்களும் கேட்டிருக்காங்க தமிழ்ல வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு கேட்டதற்கு என்னங்க, இன்னைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம்
நான் தமிழ்ல இங்க உங்களுக்கு நோட்ஸா கொடுத்துருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியா உடனே அப்படியே ரீகால் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி கமெண்ட் போடும்போது என்னால என்ன கொடுக்க முடியுன்றத வந்து சொல்ல முடியும். அத மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு. இது மாதிரி ஃபைனலா ஜிஸ்ட வந்து தமிழ்ல வந்து கிராமர்ல அப்படியே கொஞ்சம் நீங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதனால நான் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதை நீங்க படிச்சு பாருங்க. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லல. இதை படிச்சு பாருங்க. நான் என்ன இருக்குன்றதை நான் அப்படியே சொல்லிடுறேன். அசர்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இந்த 4 டைப்பும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா ஃபங்க்ஷன் பயன்பாட்டு முறையை பயன்படுத்தி இவற்றை நம்ம பிரிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி, ஸ்ட்ரக்சர் அமைப்பை பேஸ் பண்ணி சிம்பிள், காம்பவுண்ட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ்னா என்னன்றத உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்றது. மை டியர் டீச்சர்ஸ், இன்னைக்கு நான் சென்டென்சஸை ரொம்ப உங்களுக்கு என்னெல்லாம் தேவை எக்ஸாமினேஷன்ல ஒரு சென்டென்ஸை பார்க்கும்போது இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எந்த ஒரு இங்கிலீஷ் புக்கையும் எடுத்துங்க, ஒரு சென்டென்ஸை ஒரு பேராகிராஃபை படிங்க. அந்த பேராகிராஃப்ல சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதுன்றத மார்க் பண்ண தெரியுதா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது, ஒரு சென்டென்ஸ்ல ஃப்ரேஸ் எது, கிளாஸ் எது அப்படின்றத மார்க் பண்ண தெரியுதா? மூணாவது, ஒரு சென்டென்ஸ்ல பயன்பாட்டு முறையில் இருக்கிற சென்டென்ஸ், பயன்பாடு அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அந்த 4 சென்டென்ஸ் அதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நாலாவது, ஒரு சென்டென்ஸை வந்து ஸ்ட்ரக்சர் அடிப்படையில எது சிம்பிள், எது காம்பவுண்ட், எது காம்ப்ளெக்ஸ், எது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்றத டக்குன்னு உங்களால இது பண்ண முடியுதா அப்படின்றத நீங்க சொல்லிட்டு, அதுல வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எது, டிபெண்டன்ட் கிளாஸ் எது அப்படின்றதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சிட்டீங்கனாலே நம்ம 60% ஆஃப் மார்க் வாங்கிட்டோம், 30க்கு 15 மார்க் வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு அப்புறம் நம்ம படிக்க போறது என்னன்னா டென்சஸ் பத்தி படிக்க போறோம். அது ரொம்ப ஈஸி. அதுல ஒண்ணுமே நீங்க வந்து பெரிய அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இன்னைக்கு இதுவரையிலும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் நீங்க கவனமா நீங்க தெரிஞ்சுக்கணும். டென்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்த எக்ஸசைஸ், பஞ்சுவேஷன், அதெல்லாம் பார்க்க போறோம், லைனா பார்க்க போறோம். ஸோ மை டியர் டீச்சர்ஸ், நீங்க இங்க தெரியுற இந்த ஸ்கேன், இத ஸ்கேன் பண்ணி நிறைய பேர் ஸ்கேன் எப்படி பண்றதுன்னு கேட்குறாங்க. ஜிபேல இருக்கிற ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் வராது. ஆண்ட்ராய்டு மொபைல்லையே உங்களுக்கு வந்து அதை மேலே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஸ்கேன் அப்படின்னு வரும். இப்போ நீங்க ட்ரைனிங் சமயத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து ஃபீட்பேக் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை மாதிரி இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் உள்ள நீங்க லிங்க்ல உள்ள வந்துடலாம். லிங்க்ல உள்ள வந்தீங்கன்னா அங்க எல்லா நோட்ஸும் உங்களுக்கு ரெடியா இருக்கு. இல்லைன்னா நான் 2வது வாட்டி போடுறேன். அப்படி நீங்க வந்து எல்லா மாடியூல்ஸையும் நீங்க ஃப்ரீயாவே நீங்க வந்து அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். எந்த மாடியூல்ஸுக்கும் நீங்க வந்து பே பண்ண தேவையில்ல. அதே மாதிரி இந்த மாடியூல்ஸை எடுத்து ஜெராக்ஸ் போட்டு நீங்க விற்கக்கூடாது. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான். அடுத்து ரொம்ப முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இந்த டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய பேர் சேர்ந்தீங்கன்னா தான் இது வந்து சர்ச் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். மெயினா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா 11th மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்போ 11th மேக்ஸ் வந்து அவங்க டியூஷனே போகாம வீட்டில இருந்து எல்லாத்தையுமே படிக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்க சொல்லி அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சார் சொன்னாரு அப்படின்ற மாதிரியும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இதை வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்லா இந்த 6 வீடியோவையும் தரவு பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க வாட்ஸ்அப்லயும் சரி, இல்ல டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற யூடியூப் சேனல்லையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு நீங்க பிரதியிடலாம். நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.